10.5% அந்நியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அப்ரூவ் கொடுத்தும் இன்னும் திமுக அரசு ஏன் அதுக்கான மசோதாவை நிறைவேற்றாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இல்ல வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் என்ன கோரிக்கை. காரணமா இப்ப இருக்கும்? என்ன ஆயிடுச்சுன்னா 10.5% இடஒதுக்கீடுக்கு உச்சநீதிமன்ற வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசாங்கம் அதற்கான தரவுகளை கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாநில அரசே இந்த உள்ளுக்கான ஜிஓவையும் பாஸ் பண்ணலாம் இப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டு இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி 20%, பிசி 30%, எஸ்சி எஸ்டி 2 பேருக்கும் சேர்த்து 19, அதாவது 18 எஸ்சி 1% எஸ்டிக்கு இருக்குல்ல, இதில் எந்தெந்த சமுதாயங்கள் எவ்வளோ விழுக்காடு இருக்காங்க, அதில் வன்னியர் சமுதாயம் எம்பிசிக்குள்ளே 20% எவ்வளோ விழுக்காடு இருக்காங்க, அப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 மற்ற எல்லா சர்வீசஸும் இருக்குது. இதில் என்ன நிலையில் இருக்காங்க, இவர்கள் சமூக அளவிலும் கல்வி அளவிலும் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்கன்ற ஒரு டேட்டாவை கொடுக்க வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு. அதைத்தான் தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டுட்டே இருக்காங்க இந்த அரசை செய்ய சொல்லி. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக போராடினது மருத்துவர் ஐயா அவர்கள்.